அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்றது சயின்ஸ் டாபிக்ல இருந்து டைரக்டாவே கொஸ்டின்ஸ் வருது. அதுலேருந்து அந்த சீரிஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அதில சுற்றுச்சூழல் சட்டங்கள் வந்து போடப்பட்டிருக்கும். அதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் சரிங்களா? எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, 2010 சரிங்களா? இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, பசுமை 10 அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பசுமை 10 அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ பாப்பான்னு வருதா? பசுமை 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல் சட்டங்கள் பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2002 சரிங்களா? 2002 மே 22 சரிங்களா? மே 22. ஸோ ரெண்டையுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இதை பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002 சரிங்களா? ஸோ ஈஸியாக அதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 சரிங்களா? 86 தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். இது ரொம்ப முக்கியமானது. சுற்றுச்சூழலுக்கான பாதுகாப்பு சட்டம் எப்போ போட்டிருப்பாங்கன்னா 86. இதை தனியாகவே படித்து வச்சுக்கோங்க. வன பாதுகாப்பு சட்டம் 80 சரிங்களா? ஸோ வனத்தில் போய் நம்ம பார்த்தோம்னா என்ன பார்ப்போம்? வெளியில் எட்டி பார்ப்போமா? அப்போ 80 அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 80 அப்படின்னு ஷார்ட்கட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வனத்தில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எட்டி பார்ப்பாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 80 அப்படின்றது 1980 வன பாதுகாப்பு சட்டம். நீர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம் 1974. இது 7 நாளா 7 நாளும் என்ன செய்யணும் அப்படின்னா நீர் பாதுகாப்பாக வச்சுக்கணும், மாசுபடுத்துக்கிறத தடுக்கணும் அப்படின்னு ஷார்ட்கட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா? 7 நாளும் நீரை பாதுகாக்கணும், மாசுபடுத்துறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1974. அடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. வனவிலங்குகளுக்கான பாதுகாப்பு சட்டம் எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1972. ஸோ இந்த இதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.